இன்றைக்கி தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஐ சம்மிட். ஏஐ உச்சி மாநாடு பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவில் உள்ள நியூ டெல்லியில் வந்து நடந்துட்டு வருது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 உச்சி மாநாடு நடந்திருக்கு. இங்கிலாந்து, தென்கொரியா, ஃப்ரான்ஸு. இப்போ 4வதாக நம்ம டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. February 16 ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. 5 days நடக்குது. இதில் வந்து நிறைய உலக தலைவர்கள் பங்கேற்று அவங்களுக்கான உரையை ஆற்றிட்டு வர்றாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவை பொறுப்புட பயன்படுத்துவதற்கான உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதில் வந்து 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வந்துட்டு அந்த உறுதிமொழி எடுத்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் வாரிய செயல்பட விதித்த இடைக்கால தடை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட். வக்ஃப் சட்டம் பார்த்திங்கன்னா 1996 வந்து கொண்டு வந்தாங்க. அதோட திருத்த சட்டம் வந்து 2025 கொண்டு வந்தாங்க. அந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் வந்து சரியாக வந்து நிர்வகிப்பதற்காக. இதில் என்னென்னா தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் வந்துட்டு வக்ஃப் மேலாண்மை சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாரிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதாக. ஸோ அந்த காரணத்தினால வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டிஎன் வக்ஃப் வாரியம் செயல்பட சென்னை ஹைகோர்ட் வந்துட்டு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இப்போது அது வந்துட்டு மேல்முறையீட்டில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த இடைக்கால தடையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பற்றி. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிக்கிள். ஏன்னா இவர் யார் பார்த்திங்கன்னா நாடு சுதந்திரம் அடைந்த பின் தமிழகத்தை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சர் இவர் தான். இவர் வந்துட்டு 1/2/1895 திண்டிவனம் ஓமந்தூர் கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு. இவர் ஒரு காந்தியவாதி. இவருக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த பிரகாசம் வந்து பல தவறு வந்து செஞ்சிட்டு இருந்ததுனால ராஜாஜியும் காமராஜரும் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு சிஎம்மாக வந்து இவரை வந்துட்டு நம்ம வந்து நியமிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இவரை வந்து சிஎம் ஆக்குறாங்க. இவர் பதவி காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து முக்கியமானது சிலது பார்ப்போம். 1947 வந்து சென்னை கோவில் நுழைவு அதிகாரமளிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஜமீன்தார் இலாம் முறையை ஒழிச்சிருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வந்திருக்காரு. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலாக சென்னை மாகாணத்தில் உள்ள 25 மாவட்டங்களிலும் மதுவிலக்கு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாக வந்துட்டு இவர் வந்து பதவி விலக ஏற்பட்டுச்சு. இவர் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆதி திராவிட நலத்துறையின் தந்தை என்று எல்லாராலும் அழைக்கப்படுறாரு. எதனாலனா ஆதி திராவிட நலத்துறையை தனியாக பிரித்து அதற்கென தனியாக ஒரு ஆணையரை நியமித்தார் இவர் தான். அதனால் இப்போவும் இவர் வந்து ஆதி திராவிட நலத்துறையின் தந்தைன்னு அப்படி அழைக்கிறோம். இப்போ ஹைதராபாத் சமஸ்தானம் இருக்குல்ல, அது வந்து இந்தியா கூட திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெரும் பங்கு ஆற்றியவர் வந்து இவர் தான். ஸோ இவரோட நினைவாக வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உள்ள கட்டிடங்களுக்கு வந்து இவர் பேர் சூட்டியிருக்காங்க. அது 25/8/2010 அன்று தபால் தலை வந்து இவருக்காக வந்து இந்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு. தமிழக அரசு சார்பில் ஒரு மணி மண்டபமும் கட்டப்பட்டு அவருக்கு மார்பளவு சிலையும் வந்து திறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது. மேலே உள்ள க்ரீன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்த நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் வந்து தமிழக அரசு ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க 2025 ஆண்டு. ஸோ அவங்களோட முதல் அறிக்கையை வந்து இப்போது February 16 வந்து சமர்ப்பித்திருக்காங்க தமிழக அரசிடம். நமது சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒரு புக்காக வந்துட்டு எம்எல்ஏகளுக்கு வந்து அது வந்து வழங்கியிருக்காங்க புக்காக மாற்றி. அதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. குறிப்பாக அதை எதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருமொழி கொள்கை, கவர்னர் அதிகாரம், கல்வி மாநில பட்டியலில் இருக்கணும், நீட் தேர்வு ரத்து செய்யணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பற்றி அதில் வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா குடியுரிமை திருத்த சட்டம் பற்றின ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் குடியுரிமை சட்டம் வந்து 1955 கொண்டு வந்தாங்க. அது இது வரைக்கும் 9 முறை திருத்தியிருக்காங்க. 1986, 1992, 2003, 2005, 2015 அண்ட் 2019. இந்த 2019 கொண்டு வந்த திருத்த சட்டத்தில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவில் குடியேறிய முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினருக்கு வந்து குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதை எதிர்த்து வந்து நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டு போயிட்டுருக்கு. அதோட இறுதி விசாரணை தான் இப்போ வந்து
மே மந்தில் பார்த்திங்கன்னா அந்த வழக்கோட இறுதி விசாரணை நடைபெற்று அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்படும்ட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா விவசாயம் ரிலேட்டடாக வேளாண்மை ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம 5 ஆண்டுகளில் வந்து என்னென்ன க்ரோத் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைம் நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை, அதுக்கப்புறம் உணவு தானிய உற்பத்தியில் உச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன் டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.